ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நமஸ்காரத்திற்கு உரியவராக 5வது பகுதி, பேஜ் நம்பர் 248லேருந்து 251 வரலும் எடுத்துட்டுருக்கேன். அந்த குரு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் இந்த சப் டாப்பிக்காக இது வருது. இப்போது பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அது நம்மளுடைய பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவாளுக்கோ இல்லை யாருக்காவது நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு திருப்தி அந்த மனிதர்னால ஏற்படுறது. அந்த திருப்தி ஏற்பட்டதுனால அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம். நம்ம இல்லை எனக்கு இதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அதனால நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அப்போ பெரியவா இதை சொல்லிட்டு சொல்கிறா, இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு சொல்கிறது. இந்த குருவை திரிமூர்த்திகர்களாக சொல்லப்பட்டு இந்த ஸ்லோகம், அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறது தான் பெரியவா இந்த நமஸ்காரத்திற்கு உரியவர் அப்படிங்கிறதுல. ஏன்னா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு கொடுத்துருக்கு, சல்யூட்டேஷன் டு த குருன்னு சொல்லியிருக்கு. இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், இந்த 3 பேருடைய கம்பேரிஷனும் ஒற்றுமையும் குருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்மா என்ன பண்ணுறார்? சிருஷ்டி பண்ணுறார். மனித ஜென்மங்களை, ஜீவ ஜந்துக்களை சிருஷ்டி பண்ணுறார். அப்போது குரு பிரம்மா. அப்போ குரு என்னத்தை கிரியேட் பண்ணுறார், என்னத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு இந்த ஞான லோகத்தில் அறிவு கண்ணை திறக்கிறார். அது ஒரு கிரியேஷன் தானே. நம்மளுடைய அறிவு கண்ணை ஓப்பன் அவுட் பண்ணுறார், சிருஷ்டிக்கிறார். அறிவில்லாமல் மாயை உலகத்தில் வாழ்ந்துருக்கிற நம்மளை ஞான மார்க்கத்தில் கூட்டிகிட்டு போய் நம்ம அறிவு கண்ணை சிருஷ்டிக்கிறார். அப்போ குரு பிரம்மாவா ஆயிடுறார். சரி, பரிபாலனம் பண்ணுறது யாரு? விஷ்ணு இல்லையா? பரிபாலனம், ஜகத்தை பரிபாலனம் பண்ணுறார். அப்போ குரு என்ன பரிபாலனம் பண்ணுறார்? இந்த ஞான ஒளியை கொடுத்துட்டார் இல்லையா, ஞான உலகத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதில் அந்த அறிவு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டார் இல்லையா, அந்த அறிவு ஓப்பன் பண்ணின அந்த அறிவு கண்ணை பரிபாலனம் பண்ணுறதுக்காக உபதேசங்கள் சொல்லி, புக்ஸ் ரெஃபரன்ஸ், நூல்கள் எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்து சாதனா மார்க்கத்தில் நம்மளை பரிபாலனம் பண்ணுறார். அப்போது இந்த குரு பிகம்ஸ் பரிபாலனம் பண்ணக்கூடிய விஷ்ணு. குரு பிகம்ஸ் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா வென் அறிவு கண்ணை ஓப்பன் பண்ணுற போச்சு. இப்போ சம்ஹாரமூர்த்தி ருத்ரன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக அப்படின்னு ருத்ரனை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் மகேஸ்வரன் சொல்லக்கூடிய ருத்ரன். ஆனால் குரு எதை சம்ஹாரம் பண்ணுறார்? நம்மளுக்கு அறிவு கண்ணை கொடுத்த தயை பொருந்திய கருணாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குரு என்னத்தை சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்னா, அதுக்கு எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்காதபடி இந்த மாயை நம்மளை சுற்றி வலை போட்டுருக்கு இல்லையா, அந்த தீய சக்திகள் எல்லாம் பிடிச்சி இழுக்கும் நம்மளை. ஒரு ஸ்டெப்பு நம்ம ஃபார்வர்ட் போனோன்னா 2 ஸ்டெப்பு நம்மளை பிடிச்சி இழுக்கும் இந்த பேட் சக்திகள்லாம். அது எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் குரு. அதை எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி நம்மளை அறிவு கண்ணை திறக்க வைக்கிறார். அப்போ அவர் என்னவாயிடுறார்? மகேஸ்வரனாக ஆகிடுறார். அப்போது குரு பிரம்மாவாகிறார், அறிவு கண்ணை சிருஷ்டி பண்ணுறார். குரு விஷ்ணுவாகிறார், பரிபாலனம் பண்ணுறார். அவர் ஓப்பன் பண்ணின அறிவு கண்ணை இன்னும் நல்லா பரிபாலனம் பண்ணுறதுக்காக நூல்கள் எல்லாம், அட்வைஸுகள் எல்லாம் கொடுக்குறார். சம்ஹாரமூர்த்தியாக மகேஸ்வரனாக இருக்கார்.
எதை சம்ஹாரம் பண்ணுறாருன்னா அந்த மாய வலைகளையும் தீய சக்திகளையும் அந்த அறிவு கண்ணை தற்கூடாமல் பண்ணக்கூடிய தீய சக்திகளையும் சம்ஹாரம் பண்ணுறார். அப்போது அவர் பிரம்மாவா விஷ்ணுவா ருத்ரனா மகேஸ்வரனா ஆயிடுறார் அப்படின்னு சொல்லி குரு கிரியேட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர். ஞானத்தை கொடுத்து ஞானத்தை பரிபாலனம் பண்ணி தீய சக்திகள் அந்த ஞானத்தை பிடிக்காமல் இருக்கிறத சம்ஹாரம் பண்ணுற. இதெல்லாம் ஒற்றுமையாக காணப்படுகிறது. ஆனால் பாருங்கோ, எந்த கிரியேட் பண்ணின பிரம்மாவையும் சம்ஹாரமூர்த்தியையும் பரிபாலனம் பண்ணுறவரையும் நமஸ்காரம் பண்ணுறதை விட குருவுக்கு பண்ணுறது தான் த பெஸ்ட்டு அப்படிங்கிறத, ஏன்னா நம்மளுக்கு அறிவு கண்ணை திறந்து நம்ம கடவுள்கிட்ட போகிறதுக்கு வழிவகுக்கிறார். அப்போ நமஸ்காரத்துக்கு உரியவராக ஆகிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, மேலும் இதை பற்றி என்ன எப்படி சொல்கிறா பெரியவா அப்படிங்கிறத நாளை தொடர்கிறேன்.